வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க குழந்தைங்களுக்கு சீஸ் பால் செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு சீஸ் பால் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் இது போன்லெஸ் சிக்கன். சீஸும் 2 கியூப் எடுத்து வச்சுருக்கோம். அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். இது அரிசி மாவு, இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இது வந்து மைதாவும் கார்ன்ஃப்ளவரும், இது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுறது, டிப் பண்ணுறதுக்காக. இது பார்த்திங்கன்னா பிரெட் கிராம்ஸ் ஒரு 3 பிரெட் எடுத்து நல்லா ஓட்டி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லியும் கொஞ்சம் வேணும். கொத்தமல்லியும் நல்லா கட் பண்ணி இது மாதிரி அலசி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு சால்ட்டு, அவ்வளோதாங்க இது தேவை. உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம், 3 பொட்டேட்டோ வேக வச்சுருக்கேன். உரிச்சிட்டு அதையும் மசிச்சுட்டு பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லா ஓட்டிட்டு பார்க்கலாங்களா. பொட்டேட்டோ நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அதை உருளைக்கிழங்கு நல்லா மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுப்போம். நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த நம்ம மசித்த சிக்கனோட இதை ஆட் பண்ணிடலாம். இதுலேயே மிளகாத்தூள், சில்லி பவுடர், அரை ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 2 ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ், 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். இதில் நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணிப்போம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு பிசைஞ்சிக்க வேண்டியதான். இதில் வேணும்னா நம்ம வந்து கரம் மசாலா இல்லை சோம்புத்தூள் எதனா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரிகானோ இல்லை, அதனால் நான் சோம்புத்தூளும் கரம் மசாலாவும் கொஞ்சோண்டு. இதில் ஒரு பிஞ்ச் கரம் மசாலா போட்டுக்கலாம். அதே மாதிரி சோம்புத்தூளும் ஃப்ளேவருக்கு போட்டுக்கலாம். சோம்புத்தூளும் போட்டுட்டு இதில் பிசைஞ்சிடலாம். சீஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டோம். உள்ளே சீஸ் பால்குள்ளே வைக்கிறதுக்காக கட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து கட் பண்ணி வச்சாச்சு அந்த சீஸ் பால் வைக்கிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். இல்லை உப்பும் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு இருக்கு பாருங்கள், அதில் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து ஒரு உருண்டையாக உருட்டிட்டு அதை ஃப்ளாட் ஆக்கிட்டு ஃப்ளாட் பண்ணி இதில் ஒரு பீஸ் எடுத்து உள்ளே வச்சுருவோம். சீஸை வச்சுட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணி ரவுண்ட் ஆக்கிடலாம். ரவுண்ட் ஆகிடுச்சிங்களா. ரவுண்ட் ஆனோடனே நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் டிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி பிரெட் கிராம்ஸில் ஊற்றி எடுத்துறது தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நம்மளுடைய சீஸ் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பால் செஞ்சு காட்டுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அடுத்த சீஸ் எடுத்து வச்சுட்டு ஃபோல்டு பண்ணிவிடுவோம். சீஸ் உள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணிட்டோம். பொட்டேட்டோவும் சிக்கனும் நம்ம மிக்ஸ் பண்ணி அதில் காரம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். இதில் இப்போ இதில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரெட் கிராம்ஸில் புரட்டி எடுத்து வச்சுட்டு தான். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், சீஸ் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எம்மியாக எவ்வளோ வந்திருக்கு, 3, 6. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு ஒன்றா பொரிச்சு எடுத்துட்டு தான். போட்டுலாங்களா. குடு குடுன்னு போகிறாங்க பாருங்கள் லைனில். சூப்பராக எம்மியாக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்று ஒன்றா அப்படியே பரட்டி விட்டு எடுத்துட வேண்டியது தான். சீஸ் உள்ளே மெல்ட் ஆகிடும். நல்லா அந்த சிக்கனும் வேகணும். அது நம்ம அரைச்சதால ஈஸியாக வெந்துடும். பாருங்கள், ரொம்ப எம்மியாக இருக்குது. பிரியவே இல்லை பார்த்தீங்களா. ரொம்ப நல்லா இருக்குல்ல. நல்லா வெந்தோடனே எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். 14 வந்துருக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஆனோடனே எடுத்துடலாம். பட்டி விட்டு எடுக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம குண்டு குண்டுன்னு வந்து விழுறாங்க பாருங்கள்.
அடுத்த செட்டு போட்டுடலாமா? அடுத்த செட்டும் நம்ம போட்டோம். ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட்டாக இருக்கிறதால ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன். எடுத்துலாம்ல. பாருங்கள், சீஸ் பால் எம்மியாக சூப்பராக எடுத்தாச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக இருக்குது. நடுப்புற தொட்டுக்கிறதுக்கு சாஸ் குழந்தைங்களுக்கு இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சீஸ் பாலை பிரித்து பார்க்கலாங்களா? சீஸ் எப்படி மெல்ட் ஆகி அழகாக வருது பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்குங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சாப்பிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா?